You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவ்வளவு தூரமாய் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 2025 ஆண்டிலே இந்த 5வது மாதத்திலே நாம் பிரயாணப்பட தேவன் உதவி செய்கிறார். 5 என்ற எண் கிருபைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த 5வது மாதத்திலே நாம் பிரயாணப்படுவோம். இந்த 12ஆம் நாளிலே தேவ சமூகத்தில் நின்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரை நடத்தினவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ச்சியாய் இந்த மாரநாத்தா நிகழ்ச்சி 3வது வருஷமாய் நாம் ஒளிபரப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்து, இதுக்கு பின்பதாக நிறைய பிள்ளைகள் சேர்ந்து வேலை செய்து அவங்க என்னோடு கூட இணைந்து இவைகளில் செய்கிறபடியால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னுக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே தொடர்ந்து வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்வதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த திருச்சபையானது நம்முடைய காலங்களிலே முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. காரணம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல, இது தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கையின் மீது நாம் அதிகமாய் கவனமாய் இல்லாதபடி நிரந்தரமான நித்திய வாழ்வின் மீது நம் நோக்கமாய் இருக்கும் போதுதான் ஆண்டவர் தெளிவான பாதையில் இந்த உலகத்திலும் நம்மை நடத்துவார். அதுக்கு பின்பு அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏன்னா நாம் முக்கியமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாய் உலகத்தில் நடந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் நேராக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான டென்ஷன்ஸ் அங்கே கிரியேட் ஆகி இந்தியா பாகிஸ்தானை அந்த இடத்துல வீழ்த்துகிறதையும் பலவிதமான செய்திகளிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தக்க பதிலடிகளை அவர்கள் கொடுக்கிறதாக பல செய்தி ஊடகங்களிலே நமக்கு ரொம்ப தெளிவாய் அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. இவைகளெல்லாம் மனுஷ பார்வைகளுக்கு நேராக இருந்தாலும் வேதத்தின் வசனத்தின்படி இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதே என்பதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறதை இயேசு நமக்கு உணர்த்துகிறதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எனவே இவைகளெல்லாம் நம்முடைய காலகட்டங்களில் நடக்கிறது. மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் எல்லா தீமைக்கும் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், சத்துருவின் தந்திரங்களுக்கெல்லாம் நம்மளை விலகி காத்து மகிமையான பிரசனத்தினால் நம்மை நிரப்பி தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போக அவரே நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுதான் நம்ம குறைகளை நிறைவாக்க முடியும். எனவே பார்த்துக்கொள்ளுங்க, இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் சொல்லுகிற வழிகளில் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உலக காரியத்தை விட்டு விலகி வாழுங்க. உலகத்துல நம்ம எப்போதே தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களுக்குள்ளதான் இந்த உலக வாழ்வை நம்மை கொண்டு போகும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்போதும் போராட்டம் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாய் தேர்ச்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த மாம்சத்தை நிச்சயமாய் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தபடியால் தான் வானமும் பூமியும் முடங்கத்தக்க நாமத்தை இன்றைக்கு அவர் பெற்று சிம்மாசனத்தில் அவர் வீற்றிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்கள் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏற்கனவே 5 ஊழியர்களோடு கூட உட்கார்ந்து நாங்கள் அவைகளை அந்த நாட்களில் ஆவியானவர் உணர்த்துகிறபடி நிறைய காரியங்களை இதிலிருந்து தியானித்து உங்களுக்கு முன்பதாய் பேசியிருக்கிறோம். ஒருவேளை அதெல்லாம் பார்க்காதவர்கள் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை பகுதி பகுதியாய் வசனமாய் நீங்கள் கிரேஸ் டெலிவிஷன்
இந்தியா கூகுள் ஆப்பில் அந்த சேனலில் நீங்கள் கடந்து சென்று பார்ப்பீர்களானால் யூடியூப் சேனலில் உங்களுக்காக அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே ரொம்ப குரூஷியலான ஒரு மூமெண்ட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு வருவது சமீபமாக இருக்கிறது. அவர் வேற நேரத்தையும் காலத்தையும் சொல்லாமல் போனாலும் அந்தக்குரிய அடையாளங்களை தேவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இப்போ அதுக்கு அடையாளங்கள் நம்முடைய காலங்களில் நிறைவேறுகிறது. நம்ம கேட்குறோம், அதே நேரத்தில் பார்க்கிறோம். அப்படி கேட்கறதும் பார்க்கிறதும் நம்முடைய காலகட்டத்தில் நடக்கிறபடியால் அவர் ரொம்ப வாசல் அருகாமையில் இருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவுமே இந்த மாரநாத்த நிகழ்ச்சியில நம் ஒரு வசனத்தை வாசித்து தான் அதுக்கு பிறகு ஆவியானவர் நடத்துகிறபடி மற்ற வசனங்களை ஒவ்வொருவராய் நம்ம பார்ப்பது உண்டு. அதே வசனத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாம் வாசிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல பதிவு பண்ணுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் தப்பி நாம் அவருக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு நமக்கு வேதம் என்ன ஆலோசனை கொடுக்கிறது? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். அப்படியானால் நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விழிப்பு என்றது உலக கண்களிலே நமக்கு பார்வை உண்டு. ஆனா ஆவிக்குரிய கண்களிலே நமக்கு பார்வை இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் உங்களை ஆராய வேண்டும். அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எலிசாவின் காலத்திலே எலிசாவை அங்க உள்ள ராஜ்யங்கள் சூழ்ந்திருந்தது. போர் சேவகர்கள் இந்த எலிசாவை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசி வெளியே கடந்து சென்று பார்க்கும்போது அநேக போர் வீரர்கள் இவர்களை பிடிப்பதற்காக அந்த பட்டணம் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கிறதை கண்டு ஓடி வந்து எலிசாவின் இடத்திலே நடந்த காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த இடத்தில் அறைக்குள் உட்கார்ந்திருக்கிறவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. வெளியிருந்து செய்தி சொல்லக்கூடியவருக்கு மாம்சக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கக்கூடியவராய் இருந்தபடியால் தான் யார் என்ன வந்தாலும் எலிசா ஒன்றத்துக்கும் பதற்றம் அடையாமல் தன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவர் அறிந்து ரொம்ப தெளிந்த புத்தியோட தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டு இருந்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊழியக்காரனோடு கூட ஊழியம் செய்தாலும் தேவனோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு மனிதன் தான் தன்னுடைய வேலைக்காரனாக இருந்தான். அநேக வேளையில நம்மோடு கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருப்பார்கள் என்பதில் அர்த்தம் இல்லை. ஒருவேளை அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யலாம். நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர்கள் போஷிக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர்கள் நம்மோடவே டிராவல் பண்ணி கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் உண்டா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேதத்துல அப்படிதான் அந்த வேலைக்காரன் ஒடியாந்து தன் எஜமானனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறான். அந்த செய்தியை கொடுக்கிற காலத்துல எலிசா அந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லுகிறார், இவர் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரை கேட்டபோது அவன் கண்களை தேவன் திறந்தார். அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது இவர்களோடு கூட இருந்த இந்த சேனையை பார்க்கிலும் எலிசாவுக்கும் தன்னுடைய வேலைக்காரனுக்கும் இருந்த பாதுகாப்பு அதிகமாக இருந்ததை தன் கண்கள் கண்டதை அவர் இந்த இடத்துல எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை பார்க்கலாம் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற மனிதர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் வழியை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை
கை கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற நியமங்களை கை கொண்டு இந்த உலகத்தில் நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அவர்களின் கனிகளால நாம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ரொம்ப தெளிவாய் நடப்பதற்கு இக்காலத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் தெளிவாய் இந்த உலகத்தில் பயணம் பட்டு முன்னேறி கடந்து போகலாம். ஆனால் வசனத்தின்படி நாம் வாழுகிறோமா? இன்றைக்கு பேசுகிற நான் வேத வசனத்தின்படி ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறேனா என்பதை ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அப்படிதான் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வசனத்துக்கு ஏற்ற வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நாம் தெளிவான பாதையில் நடக்கிறோமா இல்லையா என்பதை ரொம்ப திட்டம் தெளிவாய் நமக்கு இந்த வசனங்கள் அறிவிக்கும். சமீபத்தில் ஒரு தேவனுடைய ஊழியரோடு கூட நான் பேசியிருந்தது போது அவர் அதிகமாய் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு, அதிகமாய் தேவனோடு கூட ஜெபம் செய்ய ஆரம்பித்த பிறகு, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் முறையில் அநேக காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதபடி அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை தன்னைத்தானே உணர்த்தப்பட்டு, அதுதான் வசனத்தின் ஆழத்தை வாசிக்க வேண்டும். தன்னைத்தானே உணர்த்தப்பட்டு தான் எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதை ஆண்டவர் நிர்ணயித்தாரோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விட்டு விலக தன்னை ஒப்பு கொடுத்ததாக என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். அப்படிதான் வசனத்தின் ஆழங்களுக்குள்ள போக போக தேவனோடு சஞ்சரிக்க இந்த உலகத்தில் அநித்தியமான காரியத்தின் மீது நாம் கவனம் செலுத்தாமல் நித்தியமான காரியத்தின் மீது கவனம் செலுத்தும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கடைசி நாட்களின் கடைசி பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ரொம்ப கவனத்தோடு கூட ஜபத்தோடு கூட நாம் இந்த உலகத்தில் பிரயாணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரயாணப்பட்டால்தான் தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்லக்கூடியவர்களாய் இருப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய மரணங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே வருகிறது. நம்ம காலங்களிலே நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலங்களிலே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் என்பதை நமக்கு வேதத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் போது பல காரியங்கள் நமக்கு உணர்த்துகிறதை நாம் மிகுந்த கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலையும் ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த 2வது நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவர் ரொம்ப துல்லியமாய் ரொம்ப அழகாய் எழுதுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த நிகழ்ச்சியில உணர்த்தப்படுகிறபடியால் அந்த பகுதியை சற்று நாம் பார்க்க போகிறோம். அவைகளுக்குள்ளே நாம் அந்த வசனங்களில் என்ன வாசிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்து தொடர்ந்து ஆவியானவர் என்னை உணர்த்துகிறபடி நாம் முன்னேறி கடந்து போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் கடைசி காலங்களை குறித்து அந்த முதல் 9 வசனங்கள் அவர் எழுதுகிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை தெளிவாய் கவனியுங்கள், கேளுங்கள். பல நிகழ்ச்சியில இவைகளை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா இப்போ திரும்ப ஆண்டவர் உணர்த்துகிறபடியால் இன்னொரு முறை அது உங்க பார்வைக்கு அந்த வசனங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்யக்கூடியவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகர உள்ளவர்களாயும் இருமாப்பு
பொல்லாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியம் இராமல் தேவ பிரியம் இல்லாமல் சுகமோக பிரியராயும் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தேவ தரித்து பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை அதன் மறுதலிக்கிறவர்களாயும் பலத்தை மறுதரிக்க கூடியவர்களாயும் இருப்பார்கள். இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு பல்பர் இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற உணராதவர்களாய் பெண் இருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் என் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் ஆம். எம்பியையும் ஆம். மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். துர்புத்தி உள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. இருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடு வெளிப்படும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலங்களை குறித்து இந்த இடத்தில் ரொம்ப அழகாய் நமக்கு பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலத்துல கடைசி மணி நேரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையா இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. எவ்வளவு போதிச்சாலும், எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் தேவ வார்த்தைக்கு உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையை நாடி ஆண்டவர் கிருபை தருகிறார் என்பதற்காக தொடர்ச்சியாய் உலக பாவங்களிலே ஈடுபட்டு பலவிதமான உலக இச்சைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப தெளிவாய் நம் மத்தியில பேசுகிறார். அவைகளெல்லாம் நமக்கு முன்பதாய் நடக்கிறதை நாம் துல்லியமாய் அறிந்திருக்கிறோம். இப்ப நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் கடைசி காலங்களை குறித்து எல்லாவற்றையும், அதாவது நடந்ததும் நடந்து கொண்டிருக்கிறதும் நடக்க போகிற எல்லாவற்றையும் இந்த 22 அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு துல்லியமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவைகளை குறித்து நாம் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் வாசிக்க முடிகிறது, பகுதி பகுதியாய் வாசிக்க முடிகிறது. முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆனா மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் சமீபமாய் இருக்கிறது என்பதை முதலாவது நூற்றாண்டிலேயே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர் இதை எழுதியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நூற்றாண்டிலே இதை வெளிப்படுத்திட்டார். இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறோம். அப்ப 21ஆம் நூற்றாண்டிலே, அங்க முதலாவது நூற்றாண்டிலே தொடங்கப்பட்ட எல்லாமே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே முடிய போகிறது. காரணம், இந்த 2030ஆம் ஆண்டு வந்தா இவைகள் எல்லாம் சம்பவித்து இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூடி எழும்பினது சரியாக 2000 வருஷத்துக்கு வரப்போகிறது. அப்ப அந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாய் வரப்போகிற இந்த காலத்திலே 2021ஆம் ஆண்டிலிருந்தே இந்த யுத்தங்கள் எல்லாம் தொடங்கி இந்த 2023ஆம் ஆண்டு வந்த போது அது இஸ்ரவேலுக்கு நேராய் மாறி இன்னைக்கு இஸ்ரவேலிலும் உலகத்தில பல தேசங்களிலும் தொடர்ச்சியாய் ஜனங்கள் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாய் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதனைகள் வருவது நிச்சயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்குள் வேதனை வரும்போதும் நாம் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் இயேசுவோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு கூட பிரியாணப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகையால் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம்
வாசிக்க கேட்டது வண்ணமாக எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். காரணம், உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் நாம் தப்பி அவருக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்பட வேண்டுமானால் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின்படி நாம் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வசனத்தின்படி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டால் தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணி வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் அந்த 24 மூப்பர்களும் கோடான கோடி தேவ தூதர்களும் 4 மிருக ஜீவன்களும் அவரை நோக்கி ஆராதித்து கூச்சலிட்டார்கள் என்பதாக நாம் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இந்த பகுதிகளிலே நிறைய காரியங்களை அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அந்த பரலோக தரிசனம் என்பதை வரும்போது அந்த இடத்தில் எப்படி அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் எல்லா தீய செயல்முறைகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நாம் வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது வெறும் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார்? ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் இதுக்கு நேராய் தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனத்தை வாசித்து சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் சத்தியம் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். யாரு சத்தியம்? இயேசு சொல்லுகிறார், நானே அந்த சத்தியம் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்படியானால் இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால் தான் இருளில் நடவாமல் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா குறைகளையும் நீக்கி எல்லா தீய செயல்முறைகளுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத சேனைகளுக்கு விலகி காத்த அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த முதலாவது அதிகாரத்துல இப்ப நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை பேச ஆரம்பிச்சேன்னா வசனமா ஒரு வசனத்துல இந்த எபிசோடை நம்மால முடிக்க முடியும். ஆனால் ஒரு சில முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறபடியால் வேகமாய் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது அதிகாரத்தில் அறிமுகமும் யோவான் கேட்ட காரியங்களும் அவர் எழுதியிருந்தாலும் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 7 திருசபைக்கு அவர் தூதுகளை அனுப்புகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது 7 சபையும் 7 காலமாய் பிரிக்கப்படுகிறது. நீங்க முதலாவது இந்த 7 சபைகள் எந்த சபைகள் என்று நீங்கள் வாசிக்க கேட்டீர்களானால் வேதத்தில் ரொம்ப அழகாக 1ஆம் அதிகாரத்திலே அவைகள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் ஆசியா மைனரில் உள்ள இந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமர்னா பெர்கமோ தியத்தீரா சர்தை பிலதெல்பியா லவோதிகியா என்னும் இந்த பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதை வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 7 சபைகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூது 7 காலமாய் பார்க்கப்படுகிறது. அந்த 7 காலங்களிலே நாம் 7வது காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி திருசபையின் காலத்தில் தான், லவோதிகியா திருசபையின் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஏறக்குறைய 6 திருசபை காலங்களிலே முதலாவது நூற்றாண்டிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை நாம் கடந்து வந்திருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது முதலாவது எபேசு திருசபை. இந்த திருசபை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி அவர் சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி பரமேறி போன பிறகு எருசலேமிலே இவர்கள் அவர் சொன்னபடி 10 நாள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டதும் அன்றைக்கு பிறந்த இந்த திருசபை.
அதாவது கிபி 30 பிறந்த இந்த திருச்சபை, இந்த திருச்சபையின் காலங்களும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஏறக்குரிய 300 வருஷம் செயல்பட்டிருக்கிறது. கிபி 300 வரை இந்த திருச்சபையின் காலம் நடைபெற்றதாய் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது சிமர்னா திருச்சபை. இந்த சிமர்னா திருச்சபை இந்த எபேசு திருச்சபை இருக்கிற காலத்திலேயே பிறந்த ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை அந்த நாட்களில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால், கிறிஸ்துவுக்காய் தன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் அவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் என்பதை இந்த திருச்சபையின் சரித்திரத்திலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே இந்த திருச்சபையானது 100ஆம் நூற்றாண்டிலே, அதாவது கிபி 100 தொடங்கி 313 வரை முதலாவது திருச்சபை, இந்த எபேசு திருச்சபை கிபி 30 தொடங்கி 300 வரைக்கும் நடைபெற்றது. அதே ஒரு 70 வருஷம் ஆன பிறகு இந்த திருச்சபை 100ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி 313 வரை, கிபி 313 வரை இந்த சிமிர்னா திருச்சபையின் காலம் உலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது 100 AD அதிலிருந்து 330 AD வரைக்கும் அந்த சிமர்னா சபையின் காலத்தை குறித்து சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த திருச்சபையின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பரகமோக்கு சொல்லப்பட்ட அந்த செய்திகள் கிபி 314 வருஷத்திலிருந்து 590 வருஷம் வரை, அதாவது 314 AD-லிருந்து 590 AD வரை இந்த பர்கமோ சபையின் காலமாய் இருந்தது. அந்த பர்கமோ சபையின் காலத்தில் என்னெல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைவேறின சரித்திரமாய் இருக்கிறது. ஆகையால் தான் அடுத்த திருச்சபையானது தயத்தேரா திருச்சபை. இது 590 ஆரம்பிக்கிறது. கிபி 590 ஏறக்குரிய 1517 வரை இந்த தயத்தேரா சபை நடந்தது. அந்த சபையின் காலம் ஏறக்குரிய 1000 வருஷம் கிட்ட நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருஷம் நடைபெற்ற அந்த திருச்சபை ரோமர் கேத்தலிக்கர்களால் ஆளப்பட்டது. அந்த நாட்களில் அந்த உபதேசங்களை குறித்து அந்த சபையின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது சர்தை சபையின் காலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிஃபார்மேஷன் சர்ச், அது ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் அந்த இடத்திலே புராட்டஸ்டன்ட்கள் பிரிந்து அவர்கள் தேவ வசனத்தின்படி நடந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேதம் தான் இன்றைக்கு நம்ம கருத்தில் இருக்கிறது. தல்லாகமங்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதை பிரித்து அந்த காலத்தில் நடைபெற்றதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை, சர்தை திருச்சபை 1517 கிபியிலிருந்து 1700 வரை, 17th century வரை அந்த சபையின் காலத்தில் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது சர்தை சபைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 1700க்கு பிறகு பிலதெல்பியா சபையின் காலமாய் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபையின் காலத்தில் பெரிய எழுப்புதல் வெடித்ததாகவும் 1700 தொடங்கின இவைகள் 19th century, இப்ப நாங்கெல்லாம் 19th centuryல பிறந்தவங்க, இப்ப 20th century நாம் போய் கொண்டிருக்கிறோம். 19th century எனக்கா அப்போ 19க்குள்ள பிறந்தவங்க 1945, 1955, 1965 இன்னும் உயிரோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காலத்துல பிறந்தவைகள் தான் லவதேக்கிய சபையின் காலம். ஆனால் இந்த பிலதெல்பியா சபை அந்த 19th century ஆரம்பம் வரை நடைபெற்றது. எழுப்புதல் அந்த நாட்களில் ஊற்றப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரித்திரபூர்வமாய் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடந்ததை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். கடைசி திருச்சபையின் காலம் லவதேக்கிய திருச்சபையின் காலம். இது உலக சபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19th centuryல ஆரம்பிச்ச இவைகள் இன்றைக்கு இந்த 2025 வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 125 வருடங்கள் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஏறக்குறைய இந்த காலத்தில் தான் நான் தேவனோடு கூட 28 ஆண்டுகள் பிரியாணப்பட்டிருக்கிறேன். இப்போது இந்த மாதத்திலிருந்து 29ஆம் ஆண்டுக்குள்ள தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த காலங்களுக்குள்ள நாம் பிரவேசித்து முன்னேறி கடந்து போகிறேன். அப்படி இந்த வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வேதத்துல நிறைய காரியங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சபையின் காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியமும் நடந்ததும், ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டதும் நாம் ரொம்ப தெளிவாய் பார்க்கிறோம். ஆனால் இப்போது லவதேக்கிய சபையின் காலத்தில் இருக்கிறோம். கடைசி மணி நேரம்
கடைசி திருசபையின் காலம். அப்போ இந்த திருசபையின் காலம் 19th century எப்போ ஆரம்பித்து இந்த சபையின் காலம் ஆரம்பித்ததோ அப்போவே நிறைய ஜனங்கள் உலக பிரகாரமாய் மாறிவிட்டார்கள். அதாவது உலகத்துக்கும் வாழுகிறார்கள், கிறிஸ்துவுக்கும் வாழுகிறார்கள். இதை தான் நம்ம காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் நம்முடைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் ரொம்ப தெளிவாய் அறிந்திருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த லவதேக்கியா திருசபையின் காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நமக்கு ரொம்ப அழகாகவும் துல்லியமாகவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ எல்லா இடத்துலையும் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அதுவும் இந்தியா பாகிஸ்தானுக்கும் இப்போ யுத்தமாகி இந்த வாரம் முழுவதும் அதுக்குரிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். என்னென்ன நடந்தது என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்னும் போக போக உலகத்தில் பல நாடுகளுக்குள்ளே இந்த சிக்கல்கள் வந்து பல சேதங்கள் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ துவங்கப்பட்ட இந்த யுத்தங்கள் எல்லாம் பூர்த்தியாய் நிற்க வைக்கப்பட முடியாது, நிற்காது. ஆவியானவருடைய உதவி கொண்டு நான் சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் நிற்காது. இவைகளெல்லாம் தொடர்ந்து அதிகப்படுத்தப்படும் தவிர குறைக்கப்படாது. ஒருவேளை சீஸ் ஃபயர் என்பதை சில நாட்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் திரும்பவும் அந்த யுத்தம் வெடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல காரியங்கள் நடந்திருக்கிறது. பல தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் என்ன குரல் கொடுத்தாலும் நாம் வேதத்துக்கு நேராய் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் துல்லியமாய் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த லவதேக்கியா காலத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இந்த சபையின் காலத்தை குறித்து இந்த வசனங்களிலே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் 1வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டிலே இவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கி இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டு முடிந்து அந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 125 வருஷங்கள் இந்த காலத்தில் நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். இந்த காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உலக பிரகாரமாய் வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துக்கும் வாழுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த இடத்துல தீமோத்தியில வாஸ்தமே அங்க என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அந்த இடத்துல கடைசி காலங்களில் குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் தான் இப்போது நாம் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 14ஆம் வசனம் முதல் கொண்டு என்ன சொல்லப்படுகிறது வாசிக்க கேட்கலாமா? லவதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுவதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ இங்க சொல்றதுக்கும் உலகத்தில் உள்ள தலைவர்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எப்போது வேணாலும் மறிந்து போகலாம். அவங்க ஆயுசு நாட்கள் இந்த உலகத்துல 70, 80 இல்ல 100க்குள்ள எப்ப வேணாலும் அவர்கள் காலம் செல்லலாம். ஆனா இங்க இந்த காரியங்களை பேசுகிறவர் இருந்தவர், இருக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். மரித்தேன் ஆனாலும் உயிரோடு கூட எழும்பி சதா காலங்களும் உயிரோடு கூட வீட்டு இருக்கிற தேவன் பேசுகிறது. ஆகையால் தான் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்பதாக கடைசி கால சபையாகிய நமக்கு அவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் பேசும்போது சில காரியங்கள் எல்லாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை முடிய போகிறது. எனக்கும் முடிய போகுது, உங்களுக்கும் முடிய போகிறது. ஏன்னா அந்த முடிவு குறித்து எனக்கு துக்கமே கிடையாது. காரணம், நம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நாம் வாழ நம்மை நாமே அர்ப்பணித்தால் தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியில் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் என்ற வேறொரு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். வாரத்தில் 2 நாள் அதில் நித்தியத்தை குறித்தே உங்களுக்கு நாங்கள் போதித்து வருகிறதை நீங்கள் அவைகளை பார்க்க வேண்டும். வசனத்தை பார்த்து வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் தான் தேவன் நிச்சயமாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு எங்களுக்கு தந்திருக்கிற வசதிகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த வசனங்கள் எல்லாம் விதைப்பதான் ஆண்டவர் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுகிறது போல கேட்கிற நீங்களும் உங்களை நேசிக்கிறபடியால் தான் இவைகள் எல்லாம் உங்க நிலமாக இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அப்ப விதைக்கப்படுகிற விதைகள் 100, 60, 30 கனி கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடுமானால் நிச்சயமாய் அவைகள் நல்ல நிலமாய்
தேவனால் பார்க்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வழி அருகாமை விழுந்தால், பாறையின் மேல விழுந்தால், முள்ளின் மத்தியில விழுந்தால் நீங்கள் முளைத்து வர முடியாது. உங்கள் உலக வாழ்க்கையோட உங்க காரியங்கள் முடிந்து போகும். அதுக்கு பிறகு நித்தியமான ஆக்கணி தீர்ப்பை அடிவீர்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த லவோதிக்கேயா சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம்னால் அங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் நீ அல்ல, குளிரும் இல்ல அனலும் இல்ல. நீ குளிராவது நீ அனலாவது குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் விதவிதைப்பாய் இருக்கிறபடியா உன்னை என் வாயினின்று வாந்தி உன்னை பண்ணி என் போடுவேன். வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது உலகத்துக்கும் வாழ்றது, சபைக்குள்ளவும் இருக்கிறது. உலக பிரகாரமாகவும் நடப்பது, ஜபத்துக்கும் போவது, தேவாலயங்களுக்குள்ள போவது, ஆராதனை நடத்துவது, ஆராதிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக பிரகாரமாகவும் அநேக காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. உலக பிரகாரம் என்றால் நீதியான காரியங்கள் அல்ல, அநீதியான காரியங்கள், தவறான யோசனைகள், தவறான எண்ணங்கள், தவறான உறவு முறைகள், இவைகள் எல்லாம் நமக்குள் காணப்படுகிறது. இன்னைக்கு பார்க்கிற உங்களுக்குள்ள நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் அவைகளை விட்டு விலகுங்கள். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை என்ன? நாம் இந்த உலகத்தை விட்டு விலகி தேவனுக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்துக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் இந்த ஆலோசனைகள் எல்லாம் ரொம்ப அழகா அவங்களுக்கு சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, பாரு, நீ அனலாக இருந்தாலும் குளிரா இருந்தாலும் நலமா இருக்கும். அப்படி அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் இருந்தா நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறதை கடைசி சபையின் காலத்துக்கு எழுதுகிறத இந்த இடத்தில் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சி நாம் வாசிப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்வாணமா இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகி இருக்கிற. உலக வாழ்க்கையில நல்ல வஸ்திரத்தை நீ அணிந்திருக்க முடியும். உலக வாழ்க்கையில நிறைய பணக்காசு, நிலங்கள், வீடுகள் அவைகளெல்லாம் வைத்திருக்க முடியும். இல்லை, போதுமான அளவுக்கு நீ சாப்பிட்டு உங்க குடும்பத்தோடு திருப்தியா நடப்பதுக்கு உனக்கு உலக பிரகாரமா எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்துல நீ என்ன நிலை இருக்கிற என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நிலைமையில நீ நிர்வாணமா இருக்கிறாயா? உன் கண் கூட ஆக்கப்பட்டிருக்கிறதா? இங்க கண்ணுக்கு கலிக்கம் போடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு நான் பார்த்தேன். உங்க கண்களுக்கு கலிக்கம் நீங்கள் போடுவீர்களானால் உங்க கண்களின் பார்வை தெளிவடையும் என்பதை உலகத்தில் சொல்லுகிறார். காரணம், இந்த கலிக்கம் என்பது ஒரு மருந்தை போல இந்த கண்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் மங்கி போகிற பார்வை தெளிவடையும் என்பதை நாம் உலக பிரகாரமாய் அறிந்து கொள்கிறோம். அதை தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். காரணம், நீ தெளிவடையணும். நீ எதற்காக பிறந்த, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, எங்க போகிற என்பதை நீ தெளிவடையணும். தெளிவடையாம இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பிரயோஜனம் இல்லை.
இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது, முடிந்து போகக்கூடியது. அதை நீங்கள் தெளிவாய் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நடப்பதற்கும் உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உண்மையாகவே தேவன் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தீய வழிமுறைகள் எல்லாம் விட்டு விலகணும். உங்க கண்கள் தெளிவடையணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் சரீரத்தை, அதாவது வெண் வஸ்திரத்தை வாங்கி உடுத்திக் கொள்ள வேண்டும். வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்தத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் பரிசுத்தமா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை நீங்கள் சரிப்படுத்தி ஆக வேண்டும். தீய வழிமுறைகள், தீய யோசனைகள், தீய எண்ணங்கள், தீய பார்வைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கு ஜெபிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் உங்களை நடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்க குறைகளை நிறைவாக்குவார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த நிகழ்ச்சி 2025 ஆண்டிலே மே மாதத்துல இந்த 12ஆம் தேதி மாலையில நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஜீவனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் போக வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உபதேசத்தை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கும் போதுதான் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும், நீ வெண் வஸ்திரத்தை வாங்கி கொள்ள வேண்டும். அதாவது நீ பரிசுத்தம் ஆகணும். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போயிருந்தால் அவைகள் தெளிவடைய வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப இந்த நிகழ்ச்சியில சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம், கடைசி மணி நேரம். எத்தனை பேர் எடுத்துக்கொள்றீங்களோ எடுத்துக்கொள்ளி அது எனக்கு தெரியாது. ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார். அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். யுத்தங்கள் எல்லா இடத்திலும் நடக்கும், பஞ்சங்கள் வரப்போகுது. உலகம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஸ்தம்பித்து போகிறார்கள். பெரிய வியாதிகள் இப்ப நடக்கிற யுத்தத்தின் நிமித்தமாய் பெரிய பெரிய வியாதிகள் வந்து கொரோனா வைரஸ் விட பயங்கரமான வியாதிகள் வந்து ஜனங்களை மூட போகிறது. பலவிதமான சூழ்நிலைக்குள்ள உலக வாழ்க்கை கடந்து போகிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மரித்தாலும் பரவாயில்லை, நாம் பிழைத்திருப்போம் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கிறது. என கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் அவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்பான் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர்களுக்கு எழுதின நிருபத்தில அவர் எழுதியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சாதாரணமா எழுதல, ஆவியானவர் உணர்த்தி எழுதுகிறார். கண்ணிமைக்க நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு நிற்க போகிறோம். அப்ப எத்தனை நாட்களுக்கு உலகத்துக்கும் தேவனுக்கு நீங்கள் வாழப்போகிறீர்கள்? கொஞ்ச நேரம் வந்து ஒரு கேலண்டருக்கு முன்னே நின்று ஜெபிக்கிறதுனாலையும், கேலண்டருக்கு முன்னே அப்படின்னா அதுல ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் வருஷந்தோறும் கேலண்டர் கொடுக்குறாங்க. அந்த கேலண்டர்ல வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் அவர்கள் தான் பதிவு பண்ணார்கள், அப்படி இல்லை பிரிண்டருங்க பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. அதை படிச்சு இவர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? வாக்குத்தத்தம் எடுத்துக்கொண்டு நாமளே போகிறோம். இப்போ நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒன்று இருந்துச்சு, மாதத்துக்கு ஒன்று மாறிச்சு, வாரத்துக்கு ஒன்று ஆச்சு, இப்போ நாளுக்கு ஒன்று. இப்போ போக போக 1 மணி நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்கள், இல்லை வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜனங்களை மடங்கடிக்கக்கூடிய, திசை திருப்பக்கூடிய ஆட்கள் ஏராளமானவர்கள் உலகத்தில் பெருகிவிட்டார்கள். தேவன் அப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாரால் அவர் உலகத்தில் உயிரோடு கூட வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறத மத்தேயு எழுதியிருப்பார், கேள்விப்பட்ட மார்க் எழுதியிருப்பார், கேள்விப்பட்ட லூக்கா எழுதியிருப்பார், கூடவே இருந்த யோவான் எழுதியிருப்பார். இயேசு இந்த நாளிலே சீஷர்களை நோக்கி இந்த வாக்குத்தத்தம் சொன்னார், இயேசு இந்த நாளிலே இந்த சீஷரை நோக்கி இந்த வாக்குத்தத்தம் சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. வேதத்தில் எப்படி அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இல்லாது இல்லை, ஆனால் வாக்குத்தத்தங்களை யாரை சாரும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஜனங்கள் தேவனுடைய பாதத்தை பிடித்து தேவனுக்கு ஏற்ற நியமங்களை அவர்கள் செய்தபடியால் அப்போது பேசுகிற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்குள் இருக்குமானால் தான் வாக்குத்தத்தங்களும் உனக்குள் நிறைவேறும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ வாசித்துக்கிறதுனாலையோ யாரோ வந்து உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டதுனாலையோ அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பது ஒரு நாளும் நீ கனவுலையும் காணக்கூடாது. இன்னைக்கு உலகம் இந்த வாக்கு தத்தத்தினாலே சோரம் போய் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இல்லை.
யார் பேசினாலும் யார் சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வைத்து போதிக்கலாம் தவிர வாக்குத்தத்தம் 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 என்று ஜனங்களை பார்த்து வேதத்தில் உள்ள வசனங்கள் எடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் இல்லை. யார் அதிகாரம் கொடுக்கிறது அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து கொடுப்பதற்கு? அவர்கள் ஒரு வேளை தேவ சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் ஆக்கினி தீர்ப்பு காத்திருக்கிறது. ஊழியக்காரர்கள் கூட தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும் தவிர நம்ம இஷ்டத்தின்படி செய்ய முடியாது, நம்ம யோசனையின்படி செய்ய முடியாது. நமக்கு ஒரு எஜமானன் உண்டு. அந்த எஜமானன் சொல்லுகிறபடி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எஜமானனுக்கு நம்ம செவிகள் திறக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா இந்த உலகத்தில் முன்னேறி கடந்து போக முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் கைவிடப்படுவீர்கள். அந்த இடத்தில் மனம் திரும்புவதில்லை. மூச்சு இருக்கிற வர மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்குள்ள இருக்கிற மூச்சு எப்போ பிரியும் தான் நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு வேளை நீ பாதை மாறி போயிருந்தால், கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பாயானால், நீ சபைக்கு போலாம், ஜெபிக்கலாம், காணிக்க தசம பங்கம் கொடுக்கலாம், தேவனுக்கு ஏற்றபடி வாழுறாயா? வசனம் சொல்லுகிறபடி நடக்கிறாயா? முயற்சியாவது எடுக்கிறாயா? யோசித்து பாருங்க. அதுக்கான முயற்சியாவது எடுக்கிறாயா? நீ முயற்சி எடுத்தா ஆவியானவரோட பலப்படுத்துவார். இந்த உலகத்தின் காரியத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நீ ஒருவேளை குன்றி குன்றி நடக்கலாம், ஆனால் உன்னை நல நிற்க செய்வதற்கு ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் தான் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீய வழிகளை விட்டு விலகுங்கள். உலக பிரகாரமான காரியத்தில் அகப்படாதிருங்கள். எப்படி இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்? கனிகளால் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவ அவன் நட உட பாவனை எல்லாம் கிறிஸ்துவை போல இருக்கும். அவன் இந்த உலகத்துக்கு ஒத்த விஷம் தெரியாத வாழ்வான். தன்னைத்தானே வெறுப்பான். தன்னை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்ட மாட்டான், பெருமை பாராட்ட மாட்டான். யாருக்கும் தன்னை குறித்து அதிகமாய் சொல்ல மாட்டான். கிறிஸ்துவையே வெளிப்படுத்துவான். இதுதான் அந்த தன்மைகள். அவ தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகளை நாம் செய்கிறோமா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற வழிமுறைகளில் நீங்கள் நடக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் உங்களை விலகி காத்துக்கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் வரப்போகிற ஆக்கினி தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ கன்க்ளூஷன்ல இருக்கிறோம். அதான் சொல்லுவேன், ஒரு காரியத்தை எப்போது தொடங்கினாலும் ஒரு கன்க்ளூஷன் ஆகும். அதே போல இந்த வானமும் பூமி உருவாக்கப்பட்டிருக்கல, இந்த பூமிக்கே ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்குது. வானத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்குது. இந்த வானம் இந்த பூமி அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமியை தேவன் உண்டு பண்ண போகிறார். அப்ப அதுக்கு முன்ன என்னெல்லாம் ஆகணும்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் நடக்கணும்? நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டு காலம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருப்பார்கள். மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பி மத்திய ஆகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் சேர்க்கப்படுவோம். அந்த 7 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அது நடைபெறும்னா அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது. அந்தி கிறிஸ்துவும் இப்ப பிறந்திருப்பான். அப்போ அவன் பிறந்திருந்தால் அவன் அந்த ஆளுகைக்குள் வர வேண்டும். அவன் ஆளுகைக்குள் 7 வருஷத்தை இந்த உலகத்தை நடத்துகிறான். 3 வருஷம் தன்னை கிறிஸ்துவாய் காண்பிக்கிறான். 3 வருஷம் அவன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவன் அந்தி கிறிஸ்துவாய் மாறுகிறான். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு மாறாய் பகிரங்கமாய் வெளிப்படையாய் செயல்படுகிறான். அப்ப இந்த 7 வருஷ காலம் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துல மத்திய ஆகாயத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் நோவாவின் நாட்களில் நடந்தது. நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரயாணம் வந்த போது வானத்திலிருந்து மழை வந்தது. பூமியின் கன்றுகள் திறந்தும் நீர் ஊற்றுகள் புறப்பட்டது. தண்ணீர் அதிகரித்த உடனே ஜனங்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள எல்லாமே மறைந்து போனது. அந்த 8 பேரும் ஆண்டவர் அந்த பேழைக்குள் கொண்டு வந்த மிருகங்களும் பறவைகளும் உயிரினங்களும் அதுக்குள்ள காப்பாற்றப்பட்டது. 7 நாளைக்கு முன்ன எப்படி அவரை ஏற்றி கதவை அடைத்தாரோ அதே போல 7 வருஷத்துக்கு முன்ன நம்மளை மத்திய ஆகத்தை கொண்டு போய் உலகத்துல இந்த ஆட்சிகள் நடைபெறும். அதுக்கு பிறகு இயேசு பகிரங்கமா இந்த உலகத்துக்கு ஒலிவ மலை மேல நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்து, அதைதான் 35 நாள் அப்படின்றத தானியேல் தன் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் 12ஆம் அதிகாரத்துல. அதை நியாயம் தீர்த்து அதுக்கு பிறகு சாத்தானியும் அந்தி கிறிஸ்துவையும் அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளையும் மிருகத்தின் முத்திரையை இந்த 7 வருஷத்தில் தரித்துக் கொள்வாங்க. அவர்களையும்
பாதாளத்துக்கு தள்ளுறார், நேர நரகத்துக்கு போய் உயிரோடு கூட தள்ளப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. பல முறை பேசிட்டு வரேன், இன்னைக்கும் ஆண்டவர் உணர்த்துறதுனால உங்களுக்கு அவைகளை காண்பிக்க விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம் என்பது யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து. அவனுக்கு மிருகம், த பீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதத்தினால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும். அதன் முத்திரை, அதுதான் அந்த முத்திரை. என்ன அப்படின்ற 6 என்ற எண். அது இந்த காலத்துல வராது, நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்துக்குள்ள அது வரும். அந்த எண் போட்டாதான் உங்களுக்கு வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அப்பதான் உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன். இப்ப எப்படி ஆதார் கார்டை நமக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஆதாரை கேட்டு உயிர் எடுக்கிறாங்க, அதே மாதிரி தான் அந்த நாட்களில இந்த எண் இல்லாமல் நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மிருகத்தின் முத்திரையை நிறைய பேர் தரித்துக் கொள்வாங்க. ஏன்னா அவங்க வாங்கணும், விற்கணும், அவங்க அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கணும். இவங்க எல்லாம் கைவிடப்பட்டவங்களில் நிறைய பேர் இந்த மிருக முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சியம் மறுக்கக்கூடியவர்கள் கூட ஏராளமானவர்கள் உண்டு. இரத்த சாட்சியம் மறுக்கக்கூடிய அத்தனை பேரும் தேவனுடைய சிங்காசனத்தில் நிற்கிறதையும் யோவான் இந்த இடத்துல பார்க்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்கள் வந்து அங்க நிற்கிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அந்த மிருகத்துக்கு செவி கொடுத்து அவன் எண்ணை தரித்துக் கொள்ளுகிறவர்கள், முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. யார் கள்ள தீர்க்கதரிசி? உன்னை தவறா நடத்தி இருக்கிறான் பார். ஆசீர்வாதம் நடத்துறான் பார். நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு உலகத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட, உனக்கு பணம் வரும், உனக்கு பொருள் வரும், உனக்கு பேங்க் வரும், நீ இதை வாங்குவ, நீ அதை வாங்குவ, நீ இதை கட்டுவ, அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. கர்த்தர் எவைகள் எல்லாம் நமக்கு கட்டி கொடுக்கணுமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கட்டி கொடுப்பாரு. எவைகள் எல்லாம் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறாரோ அவைகளுக்குள்ள நம்ம கொண்டு போவாரு. ஆனால் தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பித்து விட்டோமானால் நமக்கு எண்ணங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தவைகள் மேல் போகாது, கொடுத்தவர் மேலே இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நடத்துகிற விதம், தேவன் நடத்துகிற வழிகள். ஆண்டவர் நமக்கு ஏராளமான காரியங்களை தந்திருக்கலாம், அதை குறித்து ஒரு நாள் நம்ம மேன்மை பாராட்டி இருக்க மாட்டோம். காரணம், அவைகள் எல்லாம் கொடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரையே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்து அவன் சொரூபத்தை வணங்கி செயல்படுறாங்க தெரியுமா, அவர்கள் எல்லாருமே வாசிங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் கூட பிடிக்கப்பட்டு இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். பாருங்க, உயிரோடு கூட தள்ளப்பட்டார்கள். அப்ப முதல் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வருது, உயிரோடு கூட தள்ளப்படுறாங்க. உயிரோடு கூட தள்ளப்பட்ட பிறகு அப்புறமா சாத்தானை பிடித்து 1000 வருஷம் தேவன் சிறைச்சாலையில வைக்கிறார். அந்த 1000 வருஷம் சிறைச்சாலையில வச்சா வஞ்சிக்கிறவன் மேல வர்றது இல்ல. அதுக்கு பிறகுதான் 45 நாட்கள் உலகத்தை எல்லாவற்றையும் சீர்படுத்தி மத்திய ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். 12 கோத்திரத்தாரும் அவர்கள் அங்கு இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் இந்த உலகத்தில் அவர் 1000 வருஷம் அரசாளுகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் தான் மத்திய ஆகாயத்துக்குள்ள போவார்கள். மத்திய ஆகாயத்துக்குள் போனவர்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியில் நிற்பார்கள். இந்த 1000 வருஷம் தேவனோடு கூட வாழ்ந்த பிறகு, கடைசி 1000 வருஷம் முடிந்த பிறகு சாத்தானும் விடுவிக்கப்படுகிறான். காரணம், அடுத்த அதிகாரத்துல 19, 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது முதலாவது சாத்தானையும் பிடித்து ஆண்டவர் சிறைச்சாலையில் வைக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சிறையில் 1000 வருஷம் இருக்கிறான். 1000 வருஷம் இங்க தேவனுடைய அரசாட்சி நடக்குது. அதுக்கு பிறகு அவன் விடுவிக்கப்படுகிறான். 1000 வருஷத்துக்கு பிறகு சாத்தான் மீண்டுமாய் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் அந்த கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் யாரும் மீண்டுமாய் வரமாட்டார்கள். அவர்கள் எல்லாம் நித்திய நரகத்தில் ஜீவனோடு கூட தள்ளப்பட்டார்கள். அங்க அழுகையும் பருக்கடிப்பும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் இவர்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போது இந்த சாத்தான் விடுவிக்கப்பட்டு அவன் விடுதலை ஆக்கி விட்ட உடனே திரும்ப வஞ்சிக்கிறவனாய் ஓடுவான். வஞ்சிக்கிறவனா தான் ஓடுவான். குள்ள நிறைய பூச்சி கூண்டில் வச்சிருங்க, அதை திறந்து விட்டுருங்க, திரும்பவும் திறந்தவனே கடிக்க தான் ஓடும்.
அந்த மாதிரி அவைகள் வஞ்சிக்கத்தான் திரும்ப போவான். அப்போது தேவன் வந்து நின்று அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவனை கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்க தள்ளப்படுவார்கள் என்பதை அதே 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே அவன் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்போ இந்த சதா காலங்களில் வாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அத்தை பிடிக்காத சாத்தான் தான் சுவிசேஷத்தை நிறுத்தபடி அநேக ஊழியக்காரர்களை இந்த கடைசி மணி நேரத்தில் கொலை செய்கிறான். கொலை செய்தாலும் பரவாயில்லை என்று ஆண்டவர் அநேகரை ஏவி தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அறிவித்து கொண்டு தான் இருப்போம். எங்கள் மூச்சு இருக்கிற வரை வசனத்தை விதைத்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் எந்த இடத்துலலாம் எங்களை வழிநடத்துகிறாரோ அங்கெல்லாம் விதைத்து கொண்டே தான் இருப்போம். இந்த உலக வாழ்க்கை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. இந்த சரீரத்தையும் எங்களுடைய எங்க சரீரத்தையும் எங்க உயிரை எடுக்கக்கூடியவனுக்கு பயப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாங்க பயப்பட போவதில்லை. யாருக்கு பயப்படணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? ஆத்துமாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்தில் அழிக்க போகிறார் தெரியுமா? அவருக்கு பயப்படணும். யார் அவர்? ஆண்டவர். அப்போ இவர்கள் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் முடிஞ்ச உடனே தேவனோடு கூட இந்த 1000 வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் நித்தியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு. அங்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது அவைகள் எல்லாம் தெளிவாக்கப்படும். அப்ப நீங்க புரிந்து கொள்ளும் போது அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமியை தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்ப இந்த புதிய வானம் புதிய பூமி அப்போதுதான் உண்டாகிறது. இந்த புதிய வானம் புதிய பூமியில திரும்ப மனுஷர்களை கொண்டு வந்து வைப்பன்னு சொல்லி தேவன் சொல்லல. ஆண்டவர் மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னமே இந்த வானமும் பூமி உருவாக்கப்பட்டது. ஆகையால் அந்த வானம் பூமி அப்படிதான் இருக்கும். அதை குறித்து நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்திருப்பாரானால் திரும்ப வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் உங்களோட ஆவியானவரோடு கூட இணைந்து பேச நான் விருப்பப்பட்டிருக்கிறேன். 10 நிமிஷம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்க தேவன் உதவி செய்வார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம இரவும் பகலும் ஆராயணும், வசனத்தை ஆராயணும். நானும் அதிகமா இன்னும் தியானிக்கணும். நிறைய முறை படிச்சாலும் ஒரு முறை படிக்கும் போதும் இவைகள் எல்லாம் புதிய புதியவைகளாய் தோன்றுகிறது. அப்ப இதுதான் இந்த பூமிக்கு உண்டாக போகிற காரியங்கள். இப்போ அந்த பூமி கன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிறோம். இப்ப பாருங்க, முடிவு உடனே வராது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 7 ஆண்டு நடக்கும். 7 ஆண்டு நடந்த பிறகு ஆண்டவர் வந்து 1000 வருஷ அரசாட்சி அமைக்க போகிறார். அப்ப முடிவு உடனே வராது. அப்ப எதுக்கு முடிவு உடனே வராது? வானத்துக்கும் பூமிக்கும் முடிவு உடனே வராது. அப்போ உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1000 வருஷம் இதே உலகத்துல தான், இதே பூமியில தான் தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறோம். அவர் ராஜாவா இந்த உலகத்தை ஆளுக்கு பண்ண போகிறார். அதுக்கு பிறகுதான் நம்மளை நித்தியத்துக்குள்ள கொண்டு போன பிறகு இந்த வானமும் பூமியும் முற்றிலுமாய் அழிக்கப்படும். காரணம், இந்த பூமி ஆதாமினால் சபிக்கப்பட்டது. ஏதியன் என்ற தோட்டத்திலே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின அந்த நாட்களிலே அவன் ஏவாளுடைய பேச்சை கேட்டான். ஏவாள் சர்பத்தினுடைய பேச்சை கேட்டுச்சு. சர்பத்துக்குள்ள சாத்தான் புகுந்து விட்டான். அப்ப சாத்தான் பேசினதுனால ஏவாள் வஞ்சித்தாள். ஏவாள் பேசினதுனால ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். ஆதாம் வஞ்சிக்கப்பட்டபடியால் சாபம் உலகத்துக்குள் வந்து விட்டது. ஆதாம் நிமித்தமாய் ஆண்டவர் இந்த பூமியை சபித்தார். அப்போ தேவனுடைய சாபம் இந்த பூமியின் மேல் இருக்கிறது. இந்த சபிக்கப்பட்ட பூமி முற்றிலுமாய் அழிந்து ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குகிறார். அப்போ நம்ம ரொம்ப கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ரொம்ப தெளிவாய் ரொம்ப திட்டமாய் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா தீய செயல்முறைகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவன். நம்ம குறைகளை நிறைவாக்குவார். தீய செயல்முறைகளுக்கு விலகி காப்பார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரங்களுடைய ஆதிக்கங்களுக்கும் வான மண்டல பொல்லாத சேனைகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளில
அற்புதமாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வசனத்தை பேசும்போது இருதயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எல்லாம் முடிய போகுது பாருங்க, எல்லாம் முடிய போகுது. நாமும் இந்த உலகத்தை விட்டு பறந்து போக போகிறோம். அந்த நாட்களுக்குள்ள பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறோம். அங்கங்கே இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது, அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் போது மனம் ரொம்ப சந்தோஷப்படுகிறது. காரணம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நாம் தேவனோடு கூட இணைந்து 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். அந்த 1000 வருஷம் இப்போது இருக்கிறது போல அல்ல. தேவனுடைய ஆளுகைக்குள்ள சமாதானமாய், சந்தோஷமாய், ஒருவரை ஒருவர் நேசித்த முந்தகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க போகிறோம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தீய வழிகளை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகி, அக்கிரமத்தை விட்டு விலகி, மீறுதலை விட்டு விலகி, துணிகரங்களை விட்டு விலகி, இச்சைகளை விட்டு விலகி, லௌகீக காரியத்தை முற்றிலும் விட்டு விலகி இயேசுவோடு கூட நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரனாய் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி விடுங்கள், தீய வழிகளுக்கு விட்டு விலகுங்கள், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி முடிப்பார். கடைசி கால சபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த சபையின் காலத்தில் ஆண்டவர் இன்னும் நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளிலே அவைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தொடர்ந்து பேசணும்னு ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதுக்கான நேரத்தை தேடிக்கிட்டே இருக்கிறேன். உங்களோடு பேசுவதற்கு உட்காந்து பேசணும், எல்லா காரியமும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி கொடுத்தாலும் அதுக்கான நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்யணும். நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஆனால் வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே நம்ம நடக்க போகிறோம். வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க நடக்க இந்த உலகத்தில் எவ்வளோ இருளில் மூடினாலும் வசனம் நமக்கு வழி காண்பிக்கும். வசனமானவர் நமக்கு வழி காண்பிப்பார். இந்த தீமை நம்மை மேற்கொள்ளாது, நாம் தான் தீமையை மேற்கொள்ள போகிறோம். எனவே தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள், தேவனோடு கூட வாழுங்கள், தீய வழிகளுக்கு விட்டு விலங்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. பாருங்க, பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உண்மையாகவே அற்புதங்களை செய்து கிருபைகளை வழங்க பண்ணி, தெய்வ வழங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவனோடு இணைந்து வாழுங்கள். இன்னும் அநேக காரியத்தை படிக்க போகிறோம். நமக்கு நேரம் அதிகமாயிடுச்சு. ஆனாலும் தொடர்ந்து வசனத்திலே தியானமா இருங்கள். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடிப்போம், ஜெபிப்போம், விழித்திருப்போம். அவர் வரும்போது அவரோடு கூட பறந்து போவோம். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நிச்சயமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சி வழங்குவதற்கு நீர் உதவி செய்தீரதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் எங்களுக்கு காணப்பட்டாலும் அதெல்லாம் தாண்டி உமக்கு முன்பதாய் இந்த வசனத்தை விதைக்க நீ தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் வசனத்துக்கு நேராய் தான் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். அவங்க குறைகளை நிறைவாக்குங்க. அவங்க பலவீனங்களை மாற்றி அற்புதமான பாதையில நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபையின் கரத்துக்குள்ள, கிருபையின் பிரசனத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீரே பொறுப்படுத்தி நீரை நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை அந்த சரீரத்தில் ஆரோக்கியமா வாழட்டும். எல்லா பலவீனங்களை நீங்கி தைரியமாய் முன்னேறி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்க உலகத்தில் வாழ்கிற வரை எலும்புகளும், நரம்புகளும், இரத்த குழாக்களும், டிஷ்யூக்களும், சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களையும் நீர் பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபையின் பிரசனத்துக்குள்ள, கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் நிறைய நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, சுவிசேஷம் நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் ஒரு வசனம், இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசி வருகிறார்கள். ஞாயிறில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. மரணத்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு நேரடி காணலாய் ஒளிபரப்பப்படுகிறது. கவனிங்க. வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் இப்போது உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.